யார் தாக்குறாங்களோ அவங்களை பேசுவோம். எங்களுடைய கழகம் எங்களுடைய மக்களுக்கு செய்யற மக்களுடைய முதல்வர் அவரை தாக்குன்றவர் யாரா இருந்தாலும் நாங்கள் கடுமையாக பேசுவோம். எங்களுடைய தலைமையை எங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் இந்த வரி பாக்கி வச்சிருக்காரு சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி அது நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் டிவியில போட்டீங்க வல்லவர் நல்லவர் தீய சக்தி என்பது. இப்ப தீய சக்தி செடி விதை விதைச்சு முளைக்கிறதுக்கு 3 இடம் பிடிக்கிறதுக்குள்ளேயே ஊழல் குற்றச்சாட்டு. அது நீதிமன்ற நடவடிக்கை. இது எப்ப 2016 எடுக்கப்பட்ட வரி ஏற்பு சட்டம். அதான் நானே சொல்றேன். விஜயுடைய இப்ப டிக்ளேர் பண்ணணும். நான் இந்த படத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணணும். அது தகுதி உண்டா? தானே உண்டா? இவ்வளவு ஊழலை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு படம் இந்த படத்தை நான் இவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லு. இதை வரி ஏற்பு செய்து இப்ப நீதிமன்றத்தால் இப்போது ப்ரூஃப் அனுப்பியிருக்கிறது. ஆக தவறு செய்கின்றவர்களை கூட இருக்கின்றார்கள். தவறு செய்கின்ற ஊழல் செய்தவர்கள் அவர் இருக்கின்றார்கள். எல்லாமே அத்தகையவர்கள் இவர் மற்றவர்களை பார்த்து இந்த சக்தி முளைச்சு 3 இலை வரத்துக்குள்ளேயே இந்த சக்தி தீய சக்திங்கிறாரு. இப்ப யாரு தீய சக்திங்கிறது இப்போ நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்துச்சு. நீதிமன்றமே இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு அவர் பணம் கட்டணும், வரி ஏற்பு செய்து உண்மை. அவர் 1.5 கோடி பணம் கட்டணும். 18 கோடிக்கு 1.5 கோடி ஏமாத்தினார். அதுக்கு முன்பாகவே கார் வாங்கியது ஊழல். கார் வாங்கியதே ஏமாற்றிருக்கிறார். ஏமாற்றுகாரன் நாட்டை ஆண்டால் என்ன செய்வார்கள் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.